வணக்கங்க. இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் யார் எவருன்னே தெரியாமல் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம தாலி கட்டினோடனே நம்ம ஒரு பைத்தியக்காரி மாரி இருப்போம். அவரும் ஒரு மாதிரியா இருப்பார், நமக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ கல்யாணம் அப்போ தான் அப்போ அதுக்கு பிறகு அப்படியே மெல்ல 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 தான் நம்ம அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே போவோம். அதோட பாசங்கள் எல்லாம் ரொம்ப நெருங்கும் போது அப்போ தான் ரொம்ப ஒரு உரிமை எடுத்துக்கிறது. அப்போ தான் நம்ம ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது. யார் எவரும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ உரிமை எடுத்து அப்போ இது எல்லாமே அப்படியே சுலோவாக அப்போ பாசத்தை நமக்கு அவங்க அப்போ நம்ம ரொம்ப ஆணித்தனமாக நம்ம நம்புறது எந்த கட்ட தாலி கட்டுறப்பெல்லாம் இல்லை. அந்த சில இதில் அப்போ உரிமை எடுத்துப்பாங்க பாருங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அந்த அந்த சமயத்தில் ஏன்னா உரிமை எடுப்பாங்க பார்த்தீங்களா. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் தான் அப்போ நம்ம இப்போ இதுதான் நம்ம ரொம்ப ஆணித்தனமாக நம்ம ரொம்ப இதுதான் நம்மளோட வீட்டுக்காரரு, இதுதான் நம்ம மனைவி அப்படின்னு ஒரு இது எடுத்து நம்ம எல்லாம் ஒரு 2 3 நாள் எல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழக்க அப்போ தாங்க உண்மையாக இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்ம சரியாக ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வாழ்ந்து அது உண்மையிலுமே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது யாருன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு வாழ்ந்து இந்த அளவுக்கு கடந்து நம்ம எல்லாத்தையுமே சக்ஸஸாக எல்லாத்தையுமே முடித்து நம்ம ஒரு அளவுக்கு கொண்டு எப்பா ஒருத்தர் விட்டு கொடுத்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கீங்களே, சூப்பருங்க. நான் எவ்வளோ விட்டு கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் பயங்கரமாக குடிப்பார். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லா என்னோட பெரிய மாமியார் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்து என்னை எவ்வளோ கொடுமை பண்ணாங்க. அதெல்லாம் விட்டு கொடுத்து எல்லாத்தையும் வாழ்ந்து இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா ரொம்ப மகிழ்ச்சி, நான் ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், நான் நல்லா தான் பேசுகிறேன். அது ஆட்டோமேட்டிக்குமே என்னோடய கண்ணு தண்ணி வருதுங்க. நான் அழுவல, அதுவோ சொந்தமாக வருது. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கேங்க. எவ்வளோ பிரச்சனைகளை எனக்கு எங்கள் வீட்டுக்காரங்க பிரச்சனைனா கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்லைங்க. அப்படி என்ன அடிப்பார், அவர் நான் அடிக்க ஒரு பக்கத்து எங்கள் அம்மா நீ வாழ்க்கையே வேணாம் நீ வந்துருமா அப்படிங்குவாங்க. நம்ம எப்படிங்க நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்து யார் பேச்சு எனக்கு அனுமதி இல்லாமல் யாரும் நமக்கு ஒன்றும் செய்ய போகிறது இருந்தாலும் அவங்க சொன்னாங்கங்கிறத நம்ம கேட்கலாம். நம்ம அம்மா பேச்சு நம்ம கேட்டு இன்றைக்கி அந்த இடத்துல இருந்து நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வாழ்ந்து என்னோடய வாழ்க்கையில் நான் நினைக்கிறது ஒன்று தாங்க நினைக்கிறேன். நான் வாழ்ந்துட்டேன்னு தாங்க நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே எனக்கு 38 வயசுக்கு நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேங்க. எனக்கு மகனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது அது வாழ்க்கை வாழுது. என்னோடய வாரிசு இருக்குது, 21 வயசு ஆகுது. நான் என் மனசாட்சிப்படி நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு தாங்க நான் நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ போராட்டங்களுங்க, அவ்வளோ போராட்டத்தில் நீங்கள் வாழ்ந்து வெளியே வந்துட்டேன்னு தான் என் மனசு சொல்லுதுங்க. என் அன்பு உள்ளவங்களே, சில கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கைங்க. நம்ம நினைக்கிறோம் இதை விட்டு எனக்கு என்னையும் யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க, இவன் குடிக்காரன் கூடலாம் வாழாத, அவனை வச்சு வாழ மாட்டான், இது கிளியை கொண்டாந்து பூனை கையில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க என் காது படிக்க. அதை நம்ம கேட்டு நான் இந்த காதில் வாங்கி இந்த காலை விட்டுட்டு என்ன பண்ணுறது, நம்ம வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லி நான் வாழ்ந்தேங்க. சரிங்களா? அதுக்காட்டி ரொம்ப கொடுமைக்காரங்க கூட நான் அவங்கள வாழ வரலைங்க. இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி வாழ்ந்தேன். இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காரரு குடியை விட்டு 30 நாள் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு மருந்து எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. நேற்றுக்கெல்லாம் கை வட நடுக்குச்சா, ஏன்னா குடிச்சிக்கிட்டே இருந்தார்ல, அந்த குடிக்காமல் இருக்கிறதும் அது வேலையை ஆரம்பித்து காட்டுது. அப்புறம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இன்றைக்கி 30 நாளாக குடிக்காமல் இருக்கார். அதுவே பெரிய ஒரு சந்தோஷம். ஓரளவுக்கு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் நான் அன்புள்ளே ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சின்ன விஷயத்தில் விட்டு கொடுத்து வாழுங்க. நான் நல்லா வாழ்ந்துருக்கேங்கிறத நான் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாத்துக்கும் மிக்க நன்றி, மிக்க ஒரு வணக்கம். எல்லோரும் அற்புதமான வாழ்க்கை, நீங்கள் நல்லா வாழணும். இன்னைய நாள் நம்ம நாள், நாளைய நாள் நம்ம நாள் கிடையாது. அதனால் இருக்கிறத இப்போ உள்ள காலங்கள் வேகமாக போயிட்டுருக்கு. அன்பு உள்ளங்களே, எல்லோரும் ஒத்துமையாக அனுசரமாக விட்டு கொடுத்து வாழுங்க. அன்புள்ள ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கங்க.